இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேரம் மூலமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை என்பதை குறித்து நாம் தியானித்தோம். தேவனுடைய வார்த்தையின் மேன்மைகள், மகத்துவங்கள், அது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது, அது பரிசுத்தமானது என்பதை குறித்து தியானித்து அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை எச்சரித்து நம்மை சீர்படுத்தி ஒழுங்காக நடத்துகிறது என்பதை குறித்து தியானித்தோம். அவருடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு ரட்சிப்பு, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை எல்லாம் குறித்து தியானித்தோம். அவருடைய வசனமே நம்மை பலப்படுத்துகிறது. சோர்ந்து போகும்போது, சத்துவம் இல்லாமல் இருக்கும் பொழுது, நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போகும் பொழுது, கரைந்து போகும் பொழுது நம்மை பலப்படுத்துகிறது என்றெல்லாம் வாசித்தோம். அவருடைய வார்த்தைகள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது எவ்வளவு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்பதை சொல்லி முடியாது. அவர் வேதம் குறைவற்றதுமாய் இருக்கிறது என்பதையெல்லாம் குறித்து தியானித்தோம். கடைசியாக அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை தருகிறது என்பதை குறித்து தியானிக்கிறோம். நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்தி தேற்றுகிறதாக காணப்படுகிறது. மனுஷர்களினால் வரக்கூடிய அந்த எல்லாவித பிரச்சனைகள் அல்லது சோர்வுகள், ஏதோ ஒரு இழப்புகளினால் வரக்கூடிய அந்த தாங்க முடியாத வேதனைகள் வரும் பொழுது வேத வசனமே நம்மை தேற்றுகிறது, ஆற்றுகிறது என்பதை குறித்து இந்த சங்கீதம் 119 அதிகாரம் 50 வசனத்திலே, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று எழுதியிருக்கிறார். நாம் சிறுமைப்படும் பொழுது அல்லது குறைவுள்ளவர்களாய் நாம் காணப்பட்டு சிறுமைப்படும் பொழுது அவருடைய வார்த்தைகளே நம்மை தேற்றுகிறது. அதே போல என்ன 94, 99 வசனம் வசிக்கும் போது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. நாம் அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் அந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உபத்திரவங்கள் எனக்கு பெருகுகையில் நான் உபத்திரவங்கள் மத்தியிலே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். இன்னும் அதிகமாக நெருங்கி உம்முடைய வேதத்தை நான் வாசித்து நான் தேற்றப்பட்டேன், நான் ஆறுதல் அடைந்தேன், உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகளோ அல்லது ஆறுதல் இல்லாம சூழ்நிலைகள் காணப்படும் பொழுது அவருடைய வார்த்தை வேதத்தை நாம் தியானித்து வாசிக்கும் பொழுது அது நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய வசனத்தின்படி அது நம்மை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வரும் பொழுது அவர் வசனத்தை கொண்டு ஜெயித்தார் என்பதை நான் பார்க்க முடிகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சத்துருடைய சோதனைகள் அல்லது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாதபடிக்கு நம்மை தீய வழியிலே நடத்தி நம்மை பாவத்திலே தள்ளும்படியான அந்த சத்துருடைய கிரியைகள், சோதனைகள் வரும் பொழுது இந்த வேத வசனங்களை, இந்த வார்த்தைகளை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அந்த தீய பழக்கங்களில் இருந்து நாம் உணர்வடைந்து சத்துருவ சோதனையில விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை விடுவிக்க அந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது. நாம் சோர்ந்து போகும் பொழுது நாம் ஆறுதல் அடைய அந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது. அந்த 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்க உபத்திரவப்படுகிற காலங்களில் உபத்திரவப்படுகிறவங்களுக்கு நாங்க உதவி செய்யும்படியாக, அவர்களுக்கு நாங்கள் போதிக்கும்படியாக, இந்த வசனத்தை போதிக்கும்படியாக எங்களுடைய சோதனை நேரத்தில் கர்த்தர் எங்களை தேற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும் உபத்திரவங்களிலும் அவரை தேடி அல்லது அவருடைய ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கும் நம்முடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை நாம் என்ன செய்ய முடியும்? ஆறுதலாக நாம் போதிக்க முடியும். உபத்திரவங்களில் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களை, உபத்திரப்படுகிற நேரங்களில் ஆறுதல் இல்லாது நாம் தனித்திருக்கிற வேளைகளில் தனிமையாய் விடப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் பொழுது அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்தவும் மற்றவர்களை
மற்றவர்களை அவருடைய வசனத்தினால் நாம் தேற்றவும் முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் தியானித்தது போல தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களையும் அவருடைய மகிமையையும் நாம் தியானித்தோம். இன்றிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஏதோ நாம் வாரத்தில் ஒரு நாள் நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரு வேத வசனம் அல்லது ஒரு வேத பாடம் என்று கேட்கிறவர்களாக காணப்படாமல் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் காலையிலும் மாலையிலும் அவருடைய வேதத்தை வாசிக்க நாம் அர்ப்பணித்து, தகப்பனே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உடைய வேதத்திலே பிரியமாய் காணப்படும், உடைய வேதத்திலே தியானமாய் காணப்படும். அது எங்களுக்கு புரியவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தருவார். நாம் தியானித்தது போல அந்த வார்த்தைகளே நம்மை நடத்தும், நித்திய ஜீவன் வரைக்கும் ரட்சிப்பை தரும், நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம்மை உணர்வுள்ளவனாக்கும், நம்மை பாவத்தில் விழாதபடி காத்துக்கொள்ளும், எல்லாவித ஆசீர்வாதத்தையும் நமக்கு தரும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தரும். நாம் சோர்ந்து போகிற நேரங்களில் நம்மை பலப்படுத்தும், வியாதியிலிருந்து விடுதலையாக்கும், சத்ருவின் போராட்டங்களில் இருந்து நம்மை ஜெயிக்க இந்த வசனங்கள் நம்மை உதவி செய்யும். நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகாமல் உயிர்ப்பிக்கும். நாம் ஆறுதல் இல்லாமல் இருக்கும் பொழுது அல்லது நம்முடைய ஆத்துமா கரைந்து போகும் பொழுது நம்முடைய சிறுமையில் அது நம்மை ஆறுதல் படுத்தும். பிரியமானவர்களே, அந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளவும் அதை தியானிக்கவும் நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். மகிமை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மகத்துவமானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். உடைய வேதத்தில் இருந்து தகப்பனே மகத்துவங்களையும் மேன்மையையும் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இது எங்களுடைய வார்த்தைகள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இன்னும் வேத வாசிப்பதில் நாங்கள் தேறினவர்களாக நாங்கள் காணப்பட உடைய அதிசயங்களை தியானிக்க அதன் மூலமாக தகப்பனே நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் நடக்க வேண்டிய வழியில் உடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தில் உடைய வசனமே வெளிச்சம் என்று அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கவும், பாவத்திற்கு விலகவும், தீய பழக்கங்களிலிருந்து விலகவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் ஆண்டவரே, விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும், உடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆவியானவர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. மகிமை